வணக்கம். சிவனை தேடி பயணம். எனக்கு இது வந்து 2வது வருஷம். வருஷம் வந்தேன். எனக்கு வருஷம் வரும்போது எனக்கு ரொம்ப அலுப்பா தெரியல. எப்படி கலப்பா தெரியல. வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் டஃப். இந்த தடவை வந்து நாங்கள் அதிகாலையில் நடந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வெயில் வேற. அதனால கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் கஷ்டம். அது போல் போன தடவை நைட்டு வந்தனால எங்களுக்கு பகலில் வந்த இடம் தெரியலை. இப்போ பகலில் நாங்கள் வந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் இறங்கிடுவோமா அப்படின்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். அதனால் சிவனை தேடி வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு அவர் தான் அருள் கொடுக்கணும். சிவன் தேடி பயணம். அதுபோல் இந்த நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே சின்ன குழந்தைகளை கூட்டு வந்து தவிர்த்துக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சின்ன குழந்தைங்க கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே ஏன்னா தண்ணி வசதி எதுவும் கிடையாது. இங்கே தண்ணி வசதி கிடையாது. சாப்பாடு வந்து ஒரே ஒரு 2 கொடுக்குறாங்க. 2 சப்பாத்தி கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம வீட்டில் கொண்டு தான் சாப்பாடு. நம்ம தண்ணி வசதி இல்லாமல் சின்ன குழந்தைகளை வந்து மேக்ஸிமம் கூட்டு வர வேணாம். ஆமாம், பெரிய ஆள் வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கணும், ஆசைப்பட்டு வரணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்க. வர வேணாம் நாங்கள் சொல்ல வரல, யோசனை பண்ணி வாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம் இது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எல்லாருமே அவசியம் வாங்க. வரவங்களும் சந்தோஷமாக பொறுத்து நிதானமாக எல்லாரும் வந்து ஐயாவோட அருளை வாங்கிட்டு